தமிழர்கள் அன்பானவருக்கும் வணக்கம். போன வாரம் முழுக்க சோசியல் மீடியால எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பரபரப்பு. தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனை இதுதான் அப்படின்ற அளவுக்கு இந்த யூடியூப்ஸும் சரி, இந்த ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்களும் சரி, இந்த ஒரு பிரச்சனை தான் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. அது குக்கி வித் கோமாளி அந்த ஷோல மணிமேகலை அவர்களுக்கும் பிரியங்கா அவர்களுக்கும் நடந்த சண்டை. ஸோ சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரே பரபரப்பா பேசப்பட்டது. எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு உண்மை தெரியுமா, இது இப்படியா, அது அப்படியா அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி போயிட்டானுங்க அப்படின்னா, அவங்களோட அந்த பர்சனல்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன, இது ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிச்சு, இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் சேனல்லே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களோட பர்சனல்ல டீப்பா போய் ஒரு ஒரு சாதாரண ஒரு லேடிஸ் 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு சண்டையை இது எப்படி கொண்டு போயிட்டாங்கன்னா, இந்த ஸ்டேட் பொண்ணுக்கும் அந்த ஸ்டேட் பொண்ணுக்குமான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வீர பிரச்சனை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டானுங்க. ஸோ இந்த பிரச்சனையை பத்தி பேச வேண்டியது பிரியங்கா மணிமேகலை இவங்க 2 பேர் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் அங்க நிஜமா என்ன நடந்ததுன்ற உண்மைகள் அவங்களுக்கு தான் தெளிவா தெரியும். ஆனா இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, இந்த சொந்தக்காரன் சண்டை போட அந்த கூத்தாடி கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேர் அந்த சண்டையை வச்சு இங்க பணம் சம்பாதிச்சா அதிகம். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, தன்னை ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் சண்டையை அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்ப இதெல்லாம் ஜேர்னலிஸ்ட்ல வந்துருச்சா என்னன்றது தெரியல. அதே மாதிரி ஒரு சில யூடியூப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தினமும் ஏதாவது சொல்லி மக்கள் கிட்ட ஏமாத்தி போய் பேசியாவது வீடியோ போட்டு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இருப்பாங்க. அதாவது அந்த விஷயத்துல என்ன உண்மை, அதை என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது, ஆனா ட்ரெண்டிங்ல இருக்கா அதை பத்தி நம்ம பேசி பணம் சம்பாதிச்சோம் அப்படின்ற மாதிரி இங்க பேசி சம்பாதிச்சோம் தான் நிறைய பேர். இப்ப இருக்கக்கூடிய இந்த சோசியல் மீடியா எப்படி இருக்கு அப்படின்னா, மக்களுக்கு உண்மையில கொண்டு போய் சேர்க்கணும், மக்களுக்கு நேர்மையா இருக்கணும், மக்களுக்கு உண்மையை புரிய வச்சு அவங்கள தெளிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. இப்ப இருக்கிற இந்த டிவி சேனல்ஸ் ஆகட்டும், ஜேர்னலிசம், அதை விட முக்கியமா இந்த யூடியூபர்ஸ், இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய பல பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஐ திங்க் நான் சொல்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா இதுக்கு இதை விட ஒரு மிகச்சிறந்த உதாரணமா எனக்கு வேற எதையும் சொல்ல தோணல. இப்ப இருக்கிற இந்த டிவி சேனல்ஸ், யூடியூபர்ஸ் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு விலை மாதர் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஒரு விலை மாதர் கஸ்டமர் தான் பக்கம் இழுக்கிறதுக்காக எப்படி சொல்றது, சிவி சிங்காரிச்சி கவர்ச்சியா இருந்துதான் ஒரு கஸ்டமரை தாம் பக்கம் இழுப்பாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இப்ப இருக்கிற இந்த டிவி சேனல் ஷோவும் இருக்கு. முக்கியமா இந்த யூடியூபர்ஸ் அப்படிதான் இருக்கிறாங்க. மக்கள் கிட்ட எதையாவது சொல்லி என்னத்தையாவது சொல்லி எப்படியாவது பணம் சம்பாதிச்சு நாம வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய யூடியூபர்ஸும் ஒரு சில டிவி சேனல்ஸும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா விலை மாதிரிகளே தோத்துற அளவுக்கு தான் இவங்க இருக்கிறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம, அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்காம எல்லாரும் பேசுறாங்க, அப்ப நானும் இந்த ட்ரெண்டிங்லயே பேசுறேன் அப்படின்ற பேர்ல சம்பந்தமே இல்லாத தம்ப்நெயில், சம்பந்தமே இல்லாத டைட்டில் வச்சு மக்கள் கிட்ட பணம் பறிக்கிறதா ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு. அதுல மிக முக்கியமா இந்த டிவி சேனல்ஸ் ஷோ அவங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோன்னு ஒண்ணு போடணும் பாத்தீங்களா, அதுல யாரை அழ வச்சு ஏதாவது ஏமாத்தி ஏதாவது ஃபேக்கா காமிச்சுதான் அந்த ஷோவே பார்க்க வைக்கிறது. ஸோ இதுதான் சொன்னேன் இல்லையா, விலை மாதிரிலே தோக்குற அளவுக்கு இவங்களோட தம்ப்நெயில், இவங்களோட அந்த ப்ரொமோஷன்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் முக்கியமா ஒரு கிரைம் இன்சிடென்ட்டே வச்சுக்கோமே, அதோட மோட்டிவ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். இன்னொன்னு அந்த மோட்டிவ் கண்டுபிடிச்சு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, அந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு 2 மணி நேரத்துல இல்ல அன்னைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா என்ன நடந்தது தெரியுமா, நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லயே தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில யூடியூபர்ஸ் எடுத்துக்கிட்டு ஜேர்னர் ஒன்னா இருக்கும், ஆனா அந்த ட்ரெண்டிங்ல காசு சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாய் கண்ட இடத்துல வாய வச்ச மாதிரி சினிமாவா திடீர்னு பார்த்தா சினிமா பத்தி பேசுறாங்க, இல்ல ஒரு கிரைம் இன்சிடென்ட்டா திடீர்னு பார்த்தா கிரைம் இன்சிடென்ட் பத்தி பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் போய் காசு சம்பாதிக்க முடியுமோ அப்படிலாம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறானுங்க. ஸோ அவங்களோட ஒரே நோக்கமா இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் தான். என்னத்தையாவது பேசி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் இங்க நோக்கமா இருக்கு. ஸோ இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த பிரியங்கா மணிமேகலை இந்த பிரச்சனையை பத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டோட பிரச்சனை மாதிரி எடுத்து பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இதுவே ஒரு வருஷம் கழிச்சு இல்ல நாங்க சும்மா சாதாரணமா ஜாலிக்காக தான் சண்டை போட்டோம், ஒரு டிஆர்பிக்காக தான் சண்டை போட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இந்த யூடியூப்ஸும் சரி, முக்கியமா டிவி சேனல் சரி, இந்த டிஆர்பி அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் இவனு இவ்வளோ அலப்பறை பண்றது, மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியுமோ அவ்வளவு முட்டாளாக்குறது. இந்த டிஆர்பி அப்படின்றது பாத்தீங்கன்னா டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட். டிஆர்பி அப்படின்றது ஒரு டிவி சேனல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டிஆர்பியும் இந்த வியூஸ் இம்ப்ரெஷன் தான் ஒரு சேனல் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணவே முடியும். அதெல்லாம் தாண்டி இந்த டிஆர்பி பேஸ் பண்ணி தான் அந்த சேனல்ஸ் பாத்தீங்கன்னா விளம்பரமே கிடைக்கும். இதே மாதிரி இந்த டிவி சேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 டைமிங் வச்சிருப்பாங்க, ஒன்னு பிரைம் டைம், இன்னொன்னு நார்மல் டைம். நார்மல் டேஸ்ல இந்த திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் 6 மணிக்கு மேல எல்லாமே பிரைம் டைம் தான். ஸோ அதனாலதான் முக்கியமான சீரிஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு மேல போடுவாங்க. அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்கவே பிரைம் டைம் தான். ஸோ ஒரு சேனல்ஸ்க்கு அந்த டிஆர்பி அந்த வியூஸ் இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அது ஒரு சீரியலுக்கு நல்லா கிடைச்சது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மதியானம் ஒரு சீரியல் ஓடுது, அந்த சேனலுக்கு டிஆர்பி நல்லா இருக்குன்னா அதை தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா பிரைம் டைம்ல 6 மணி ஸ்லாட்டுக்கு தூக்கி மாத்திடுவாங்க. ஸோ அந்த டிஆர்பி பேஸ் பண்ணி தான் அந்த சேனல்ஸோட மொத்த பிசினஸ்மே இருக்கும். இந்த பிரைம் டைம் நார்மல் டைம் அப்படின்றது எப்படின்னா, இப்போ ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை கண்டிப்பா பிரைம் டைம் ஸ்லாட் தான் போடுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஏதோ ஒரு புது படம், ஒரு விஜய் படமோ இல்ல அஜித் படமோ இல்ல ரஜினி சார் படமோ ஏதோ ஒரு படம் புது படமோ போடுறாங்க அப்படின்னா
அதை கண்டிப்பா சண்டேல 6 மணிக்கு மேல இருக்கிற ஸ்லாட்ல தான் போடுவாங்க தவிர காலைல 11 மணிக்கோ இல்லை மதியானம் 3 மணிக்கோ போட மாட்டாங்க. ஸோ அது அந்த பிரைம் டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரைம் டைம்ல கொடுக்கப்படுற விளம்பரத்துக்கு சும்மா உதாரணத்துக்கு தான் நான் சொல்றது ரொம்ப கம்மி தான். ஒரு செகண்டுக்கு பிரைம் டைமுக்கு ஒரு 10,000 வாங்குறாங்க அப்படின்னா நார்மல் டைம்ல ஒரு செகண்டுக்கு 2,000 தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பிரைம் டைம் ஸ்லாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிரைம் டைம் ஸ்லாட்ல வந்துட்டு ஆடியன்ஸை உள்ள இழுக்கணும், அந்த வியூஸோட இம்ப்ரெஷன் அதிகமாக்கணும் அப்படின்னா இந்த ஷோவோட ப்ரொமோஷன் இருக்குல்ல, ப்ரொமோஷன் வீடியோ. ஸோ அந்த ப்ரொமோஷன் வீடியோவை எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா ஆடியன்ஸை உள்ள இழுக்கிற அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்கணும். அதாவது எப்படி சொல்றது, எதையாவது ஏமாத்தி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வந்துருங்கன்னு ஒரு கட்டத்துக்கு வந்து அது ஆடியன்ஸ் எப்படிலாம் ஏமாத்தலாமோ அந்த மாதிரி தான் அந்த ப்ரோமோவே இருக்கும். ஸோ மக்கள் எந்த சேனல்ல அதிக விரும்பி பார்க்குறாங்க, அந்த சேனல்ல எந்த ஷோவை அதிக விரும்பி பார்க்குறாங்க, அதை எவ்வளவு நேரம் பாக்குறாங்க, எப்படி ரிப்பீட்டடா பாக்குறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா பார்வா மீட்டர்ஸ் வச்சு அளவிடுவாங்க. இதை ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா இந்த ரேட்டிங் வந்து வெளியிடுவாங்க. ஸோ இதை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில். ஸோ இவங்க தான் இந்த வேலையை பாக்குறது. ஸோ மக்கள் எந்த சேனல் அதிக நேரம் பாக்குறாங்க, எந்த நிகழ்ச்சி அதிக நேரம் பாக்குறாங்க, எத்தனை தடவை பாக்குறாங்க அப்படின்றதெல்லாம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி சொல்றது இவங்க தான். ஸோ இவங்க சொல்ற இந்த அனாலிட்டிக்ஸ் வச்சு தான் இந்த சேனலோட ரேட்டிங்ஸ் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 10 அப்படின்றது எல்லாமே இவங்க சொல்ற அந்த அனாலிட்டிக்ஸ் வச்சு தான், அந்த டிஆர்பியை பேஸ் பண்ணி தான் அந்த ரேட்டிங்கே இருக்கும். ஸோ ஒரு சேனல் எப்பவுமே டிஆர்பிக்காக மக்களை எந்த அளவுக்கும் முட்டாளாக தயங்கவே மாட்டாங்க. இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எதை சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2007 நினைக்கிறேன். 2007 விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா நடத்தப்பட்ட ஒரு ரியாலிட்டி ஷோ தான் ஜோடி நம்பர் 1. அந்த ஜோடி நம்பர் 1 சீசன் 2ல பார்த்தீங்க அப்படின்னா அதுல ஒரு ஜட்ஜா சிம்பு அவர்கள் கலந்துட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த காளை படம்லாம் நடிச்சிட்டு இருந்தார். இந்த காளை கெட்டவனுக்கான போஸ்டர்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ அந்த படத்தோட லுக்ல தான் இருப்பாரு, ஒரு லாங் ஹேர் வச்சுக்கிட்டு அந்த ஒரு லுக்லேயே தான் ஒரு ஜட்ஜா வந்திருந்தாரு. ஸோ அந்த ஜோடி நம்பர் 1 அப்படின்றது அப்போ பயங்கர ஃபேமஸா இருந்து 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுல வந்துட்டு பல பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு ஜோடி தான் பிருத்திவிராஜ் அண்ட் உமா ரியாஸ் கான். பிருத்திவிராஜ்னா பப்ளு இருப்பார் இல்லையா, அவர் தான். Uma and Prithvi, what did you think about Tinko's dance? Tinku as usual சூப்பரா கலக்கிட்டாரு. Was it nice? Yeah, it was nice. Very nice. Yeah. பப்ளு அண்ட் உமா ரியாஸ் கான் அவங்களுக்கு வந்துட்டு ஜட்ஜா இருந்த சிம்பு அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இல்ல உங்க டான்ஸ்ல இது இப்படி பண்ணிருக்கலாம், அது அப்படி பண்ணிக்கலாம் சொல்லி கொஞ்சம் சஜஷன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதுல செம்ம கடுப்பான பப்ளு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, நான் பார்த்து நான் தூக்கி வளர்த்த பையனி, நான் தான் உனக்கு டான்ஸ்னா என்னன்னே சொல்லி கொடுத்தேன் நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது, இப்ப நீ வந்து எனக்கு வந்து அட்வைஸ் பண்றியா அப்படின்ற மாதிரி பப்ளு பயங்கரமா கோவப்பட்டாரு. ஏன்னா அது உண்மைதான். டிஆரோட படத்துல பப்ளு அவர் நடிக்கும்போது சிம்புலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனா இருப்பாரு. ஸோ அந்த சிம்பு சின்ன வயசு சிம்பு பாத்தீங்கன்னா பப்ளு தான் டான்ஸை சொல்லி கொடுத்தாரு. ஸோ நாம டான்ஸ் சொல்லி கொடுத்த ஒரு பையன் நம்மளே இப்படி சொல்றேனே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில பப்ளு அவர்கள் இருந்தாங்க. அது ஒரு கட்டத்துல அந்த வாக்குவாதம் அதிகமாகி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல சிம்பு வந்துட்டு இன்னைக்கு இந்த ஷோல எலிமினேட் ஆகிறது நான் அப்படின்னு சொல்லி கை தூக்குனாரு. ஸோ அந்த ப்ரொமோ இருக்குல்ல, அந்த ப்ரொமோ போட்டு மக்கள் மத்தியில முக்கியமா ப்ரொமோ கட் பண்ணி டிவி சேனல்ஸ் எப்ப பார்த்தாலும் போட்டு அச்சோ பிருத்திவிராஜுக்கும் சிம்புக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனையா அப்படின்னு அந்த ஷோ அந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப். தமிழ்நாடு முழுக்க அதை பத்தி தான் பேச்சு. அப்போ வந்து சிம்பு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சிம்புக்கு வாய் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ப்ரொமோல வந்துட்டு சிம்பு அந்த பிருத்திவிராஜுக்கு வந்துட்டு இந்த கமெண்ட் கொடுத்தது, அதாவது பப்ளுக்கு கமெண்ட் கொடுத்தது, அதே மாதிரி இந்த ஷோ விட்டு நான் தான் நீ வெளியே போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியலடா, கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்ற அளவுக்கு நாங்களே கிரிக்கெட் ஆடும்போது உட்காந்து இதை பத்தி பேசுவோம். இப்போ நீங்க பேசுறாங்க இந்த மணிமேலே பிரியங்கா சண்டை, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த சிம்பு பிரச்சனை பார்த்தீங்கன்னா மொத்த தமிழ்நாடு இன்னைக்கு என்னதான் ஆக போகுது அப்படின்ற அவ்வளோ ஆர்வமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஷோல பாத்தீங்க அப்படின்னா சிம்பு அவர்கள் வந்துட்டு நிறையவே பேசியிருந்தாரு. அதுல அந்த சிம்பு பத்தி யாராவது மிமிக்ரி பண்றாங்க அப்படின்னா அவங்க பேசுற முதல் டைலாக் என்னவா இருக்குன்னா எனக்கு நடிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அந்த டைலாக். ஆக்சுவலா அந்த டைலாக் பாத்தீங்கன்னா அந்த பப்ளுக்கும் சிம்பு அவர்களும் சண்டை வந்ததுல அப்பதான் அதை முத சொன்னாரு, எனக்கு நடிக்க தெரியாதுங்க, எனக்கு வந்து படத்துல தாங்க நடிக்க தெரியும். பப்ளுக்கும் சிம்புக்கும் சண்டை வந்ததுக்கு அப்புறம் சிம்பு என்ன பண்ணிட்டாருன்னா இந்த ஷோல இருந்து இன்னைக்கு நான் தாங்க எலிமினேட் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் போய் அவரை சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருந்தாங்க. அப்பதான் சிம்பு சொன்னாரு எனக்கு நடிக்க தெரியாதுங்க, எங்க அப்பா வந்துட்டு படத்துல தான் நடிக்க சொல்லி கொடுத்திருந்தாரு, எனக்கு இந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடிக்க தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி பக்கமா பயங்கரமான அந்த எமோஷனல் வசனம் பேசிட்டு இருந்தாரு. அததான் இப்ப வரைக்கும் சிம்பு பத்தி யாராவது வாய்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ட்ரோல் பண்றதுக்கு அதை விஷயம் பண்ணுவாங்க, எனக்கு நடிக்க தெரியாதுங்க, எனக்கு வந்து படத்துல தாங்க நடிக்க தெரியும். அதே மாதிரி சிம்பு இப்படி பேசிட்டே இருக்கும்போது பிருத்திவிராஜ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா மைக் வச்சுட்டு அவரும் போயிட்டாரு. ஏன்னா அங்க பக்கத்துல இருக்கலாம் பாத்தீங்கன்னா இல்ல சிம்பு நீங்க ஒரு ஜட்ஜி, நீங்க இப்படி பேசிட்டு கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருந்தாங்க. சிம்பு இந்த பக்கம் ஒரு பக்கம் பேசிட்டே இருக்கிறதுனால பிருத்திவிராஜ் என்ன பண்ணாரு மைக் வச்சுட்டு போயிட்டாரு. And we love you சிம்பு, நீங்க வந்து ஏன்னா ஜூரி, நீங்க ஜூரி, நாங்க எப்படி வேணா இருக்கலாம், ஜூரி, நீங்க தான் ஜூரி, we are just participants. நாங்க நல்லா பண்ணோமா இல்லையான்னு சொல்றதுக்கு தான் நீங்க இருக்கீங்க and you are the kings. So அப்படிங்கும்போது it's an honor, it's a honor. So I think we go by your words and we love all the three judges.
ஜோடி நம்பர் 1 விதிமுறைகளின் படி இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது போனதுனால அவர் வந்துட்டு எலிமினேட் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி டிடி அவர்கள் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாங்க. போட்டி முழுமையாக நிறைவு பெறாத பட்சத்தில் போட்டியாளர் பிருத்விராஜ் அரங்கத்தை விட்டு வெளியேறினார். நடுவர்கள் தீர்ப்பை வெளியிடுவதற்கு முன் பிருத்விராஜ் அரங்கத்தை விட்டு வெளியேறியது போட்டி விதிமுறைகளின்படி தவறு. சோ அந்த ஷோ இருக்குல்ல, அந்த ஷோக்காக அவங்க பண்ண அந்த ப்ரொமோஷன் எல்லாம் சேர்த்து தமிழ்நாடு முழுக்க அந்த ஒரு எபிசோடுக்கு, தமிழ்நாடு முழுக்க இல்ல, இந்த தமிழர்கள் வாழ்ற எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்க, எல்லா நாட்டிலயும் பாத்தீங்கன்னா அந்த ஒரு எபிசோடுக்கு பயங்கர ஹைப்பா இருக்கு. அந்த ஒரு எபிசோட்ல மட்டும் அந்த ஷோவோட அந்த டிஆர்பி எவ்வளவு போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 பாயிண்ட் போச்சு. அதாவது டிவி ஷோ வரலாற்றிலேயே அப்படி ஒரு பாயிண்ட் வந்து வேற எந்த சேனலுக்கும் கிடைச்சதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்குமே அதை வந்துட்டு யாருமே பீட் பண்ணலன்னு நினைக்கிறேன். 27 பாயிண்ட் வரைக்கும் அந்த ஷோக்கு போச்சு டிஆர்பி. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு டிஆர்பி வச்சு நாங்கள் தான் நம்பர் 1 சேனல் அப்படின்ற மாதிரியான நிலைமைக்கு வந்து பயங்கரமாக சம்பாரிச்சாங்க விஜய் டிவி சேனல். ஸோ அந்த சண்டைக்கு அப்புறம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் பிருத்விராஜ், பப்ளுவும் சிம்புவும் வந்துட்டு பரம எதிரிலாம் இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒருத்தர் நேரில் கூட பார்த்து கூட பேசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற என்னையும் சேர்த்து பல பேர் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த பப்ளு சிம்புவோட சண்டை இருக்குல்ல, இது வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் தான், லைக் ஒரு 9-10 வருஷத்துக்கு அப்புறம் தான் சிம்புவும் பப்ளும் போட்ட சண்டை அப்படின்றது ப்ரீ பிளான்ட் ஸ்கிரிப்டட் ஃபைட் அப்படின்றதே வெளில தெரிய வந்தது. அதாவது அந்த ஷோவோட டிஆர்பியை நல்லா ஹைப்பா கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக முன்னாடியே பேசி வச்சு செய்யப்பட்ட ஒரு ப்ரீ பிளான்ட் ஃபைட் தான் இந்த பப்ளு சிம்புவோட சண்டை. இதை வெளியில வேற யாருமே சொல்ல, அந்த சண்டை போட்ட பப்ளுவே தான் சொல்லியிருந்தாரு. அந்த சண்டையில நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் சண்டை போடுறாங்க, 2 முக்கியமான ஆட்கள் சண்டை போடுறாங்க அப்படின்னா அதை போய் யாராவது தடுக்கணும்ல. ஆனா யாருமே தடுக்க மாட்டாங்க. பேசும்போது மைக்கை சரியா வச்சு பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி யாருமே வந்துட்டு சமாதானம் பண்ணவே வரமாட்டாங்க. சிம்பு வந்து நான் தூக்கி வளர்த்த பையன் சார். அவனுக்கு நான் வந்து பிரேக் டான்ஸு ஒரு மாதம் வந்து அவன் வீட்டுக்கு போய் அவனுக்கு டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். டிவி சினிமா பொறுத்த வரைக்கும் எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம ஒரு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறோன்னா நிஜமாக ரேப் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து. பட் என்ன அப்படின்னா டிஆர்பி டிவியில் வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணி அது வந்து அதை பற்றி பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அது செய்யப்பட்டது. ரியாலிட்டி அப்படிங்கிறது கிடையாது. 13 கேமரா, இப்போ இந்த கேமரா இருக்கும்போது நான் வந்து வணக்கம் அப்படிதான் இருக்கேன். நான் வந்து வாங்க அப்படியா இல்லையே. ஸோ கேமரா வந்து ஒரு ரியாலிட்டிங்கிறது கிடையாது. 13 கேமரா வச்சு எடுக்கும்போது வேஸ் அ ரியாலிட்டி. பாப்பா நீ கேளு, நாம் சண்டை போட்டோம் அப்படின்னு பேசி வச்சு சண்டை போட்டதான், அதான் உண்மை. 2 பேர் சண்டை போட்டு அந்த ஷோக்கான டிஆர்பியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி 2 பேர் சண்டையில யாரோ ஒருத்தர் கோச்சிட்டு போற மாதிரி முடிவு பண்ணிருந்தாங்க. ஸோ சிம்பு கோச்சிட்டு போற மாதிரி எடுக்க முடியாது அப்படின்றனால பப்ளு கோச்சிட்டு போற மாதிரி அந்த ஒரு சண்டையை முடிச்சிருந்தாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஆர்பிக்காக தான். ஆனா இது எங்களுக்கு பல வருஷமா தெரியாது. பப்ளு சொல்ற வரைக்கும் நாங்க அந்த சண்டையை உண்மையாவே 2 பேரும் சண்டை போட்டாங்க அப்படின்னு தான் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருந்தோம். இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சண்டையப்ப டிடி தான் ஆங்கரா இருந்தாங்க. டிடி சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூல வந்து சிம்புவும் பப்ளும் சண்டை போட்டது ஃபேக் தானே அப்படின்ற கொஸ்டின் கேட்கும்போது இப்போ சாதிக்கிறாங்க, இல்லைங்க அவங்க 2 பேரும் சண்டை போட்டது உண்மைதான் அப்படின்னு. இவங்க பிருத்விராஜ் அந்த பப்ளு சொன்ன இன்டர்வியூலாம் பார்த்தாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனா இப்பவும் டிஆர்பி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லிட்டு தெரியுறாங்க. இல்லைங்க, அது உண்மையாதாங்க நடந்தது. ஆமா, அது எப்படி செட்டப் பண்ண முடியும்? ஏன்னா சரி, நீங்க வந்து ஒன்னு சொல்லி சிம்பு சார் செட்டப் பண்ண சொன்னாலும் ஏன் பப்ளு சார் அதுக்கு ஒத்துக்கணும்? அவரே அதுக்கு செட்டப் பண்ணும். இல்ல பப்ளு சார் ஒத்துக்கிட்டாலும் சிம்பு சார் ஏன் அதுக்கு ஒத்துக்கணும்? ஏன்னா 2 பேருக்குமே அதுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸா தான் அது முடிஞ்சது. யாருமே ஒருத்தங்க அதுல டார்கெட் பண்ணப்படவே இல்லை, 2 பேருமே தான். ஸோ அதனால அது ரொம்ப நேச்சுரலா நடந்த ஒரு விஷயம். ஆனா அது அப்படி நடந்துருச்சு. 2007 ஜோடி நம்பர் 1 அந்த சண்டை நடந்தது இல்லையா? இதை பார்த்த சன் டிவி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஐடியா நல்லா இருக்கே, இதை நாமளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு 2008 நினைக்கிறேன் இந்த சன் சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு ஒரு ஷோ நடத்தினாங்க. அந்த ஷோக்கு ஜட்ஜி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் அவர்கள். அந்த ஷோல ஆங்கர் பார்த்தீங்கன்னா விஜய் ஆதிராஜ் அவர்கள். விஜய் ஆதிராஜ் பார்த்தீங்கன்னா ஜட்ஜி சிம்ரனுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாரு. ஜட்ஜி சிம்ரன் வந்ததுக்கு அப்புறம் நார்மலா தான் ஆரம்பிப்பாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு டாபிக் எடுத்து விஜய் ஆதிராஜுக்கும் அந்த சிம்ரன் அவர்களுக்கும் சண்டை வர மாதிரி ஒரு டிராமாவை கொண்டு போயிருப்பாங்க. ஆனா அந்த டிராமா பாக்குறது ரொம்ப மொக்கையா இருந்தது. அதாவது இன்னைக்கு இந்த எபிசோட்ல இருந்து சூப்பர் ஸ்டார்ஸ்ல பல மாற்றங்கள் நாங்க செஞ்சிருக்கோம். Let's welcome our judge, Simran. Hi Simran, welcome back to Superstars. Simran, just one second. Will you please just unroll the camera? In the கேள்வி எல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். Please, I just want to solve an issue with you. Just small issue. Okay. கொஞ்சம் கட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன விஷயம்? ப்ரொடியூசர் கிட்ட என்ன பேசுனீங்க? இல்ல நீங்க எதுவும் தப்பா சிம்ரன் ஜட்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிலாம் பேசிருக்கீங்களா?
ஏன்னா அவங்க 2 பேரும் சண்டை கூட பார்த்தீங்கன்னா விஜயாதிராஜ் ஒரு பக்கம் இல்லை கட் பண்ணுங்க அப்படின்றப்பல, சிம்ரன் பார்த்தீங்கன்னா அவங்கள இல்லை கட் பண்ணுங்க அப்படின்றாங்க, ஏன்னா பர்சனலாக பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா கேமராவும் ரோலிங் தான் ஓடுது. அதுவும் ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் வேற பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க இதோட விடலை, சிம்ரனோட கேரவான் வரைக்கும் கேமரா கொண்டு போயிட்டு சிம்ரன் கிட்ட பேசுறானுங்க. அப்படிலாம் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட பண்ணவே முடியாது, அசிங்கமாக திட்டி வெளியே அனுப்பாங்க. ஆனால் இவங்க ஆல்ரெடி ஸ்கிரிப்டட் தான் இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே கண்டினியூவா அப்படியே பக்குவமா மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தானுங்க. லூஸ் டாக் எல்லாம் விடாதீங்க விஜய் ப்ளீஸ். சிம்ரன் அந்த மாதிரி எதுவும் பேசலைங்க. நீங்க இந்த பாருங்க, உங்களை யாரும் சந்தேகப்படல. இங்க என்ன சொல்ல வரீங்க? நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லியே பாஸ். ராம், can you just cut it? No, why are they rolling it? We just trying to sort out an issue, no? இல்ல நான் வந்து ப்ரொடியூசர் கிட்ட தப்பா ஜட்ஜ் பண்றேன் அப்படின்னு பேசிருக்காங்க. நான் பேசலைங்க ராம். Do you think I'm doing a wrong judgment here? ப்ராப்ளம் வந்து நான் அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை சந்தேகப்பட்டதா இவங்க ஃபீல் பண்றாங்க. நீங்க யாரை சந்தேகப்படுறதுக்கு? Please Ram, will you please stop it? No, just regular. You know how much I'm trying to give ideas, how much I'm trying to help the show. This is not the way. என்ன இவங்க பண்ண அந்த டிராமா அப்படின்றது மக்கள் மத்தியில பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அதாவது இந்த விஜய் டிவியில் நடந்த அந்த ஒரு ஹைப் இருக்குல்ல, அந்த ஹைப்பு சன் டிவியில் இந்த ஷோக்கு சுத்தமாக கிடைக்கல. ஸோ இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இவனுக்கு இப்போ இல்லை எப்பவுமே அவனுக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அதாவது இந்த மக்கள் கிட்ட ஏதாவது ஒரு அனுதாபத்தை வாங்கியோ இல்லை அவங்களோட இந்த எமோஷனலாக விளையாடி, உங்களுக்கு எப்படி சொல்றது, மக்கள்கிட்ட ஒரு நல்லதை கொண்டு போய் சேர்ப்போ இல்லை நல்ல விஷயங்களை சொல்லி அவங்களை தெளிவுபடுத்தும் அப்படின்றது அந்த கான்செப்ட்ல இருந்து வெளியே வந்து மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எமோஷனல், இந்த கோபம் சோகம் அழுகை இந்த மாதிரி எமோஷனோட அவங்ககிட்ட விளையாடி நம்மளோட டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்மளோட அந்த சேனல்ஸோட அந்த வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்றதான் இவங்களோட நோக்கமாகவே இருக்கு. இதுல முக்கியமா இப்ப இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனல்ஸ், இந்த மணிமேகலை பிரியங்கா சண்டே எடுத்துப்போமே, அதை வச்சு மணிமேகலே ஒரு காசு பார்த்தாங்க, விஜய் டிவி ஒரு காசு பார்த்தாங்க, இவங்க 2 பேரும் சண்டை வச்சு இந்த யூடியூபர்ஸ் ஒரு காசு பார்த்தாங்க. இந்த விஜய் டிவி எந்த அளவுக்கு போயிட்டான்னா, குக் வித் கோமாளியோட புதிய ஆங்கர் யாரு அப்படின்னு இந்த ஜெட் விமானத்தை வச்சு ப்ரொமோட் பண்ற அளவுக்கு அவனுங்க அந்த அளவுக்கு ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு ஷோவோட ஆங்கர் யாருன்றதுலாம் விஜய் டிவி இது வரைக்கும் ஒரு பெருசா பேசுனதே கிடையாது. ஆனா இவங்களுக்குள்ள நடந்த சண்டையை நம்ம எப்படிலாம் காசா மாத்திக்கலாம், எப்படிலாம் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணலான்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஷோவோட அடுத்த ஆங்கர் யாருன்னு அதுக்கு ஒரு ப்ரோமோ பண்றான். குக்கு வித் கோமாளிக்கு புதுசா ஒரு ஆங்கர் வர போறாங்க, உங்களுக்கு தெரியுமா? அது யாரா இருக்கும்? அது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்கும், இல்ல தெரியாமலையோ இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சவங்களா கூட இருக்கலாம், இல்ல நீங்க மனசுல நினைக்கிறவங்களா கூட இருக்கலாம். இப்ப சொல்லுங்க, யாரா இருக்கும்? குக்கு வித் கோமாளிக்கு புதுசா ஒரு ஆங்கர் வர போறாங்க, உங்களுக்கு தெரியுமா? அது யாரா இருக்கும்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மக்களுக்கு நேர்மையாக இருக்கணும், மக்களுக்கு உண்மையாக இருக்கணும், ஒரு விஷயத்தை புரிய வைக்கணும், மக்களை வந்துட்டு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற நோக்கம் அப்படின்றது இப்போ இருக்கிற இந்த டிவி சேனல்ஸ்க்கும் அந்த யூடியூபர்ஸ்க்கும் சுத்தமாக இருக்கிறதே கிடையாது. என்னத்தையாவது பேசி ட்ரெண்டிங்கில் இருக்கிறத பேசி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான். உங்கள் எமோஷனோட விளையாடி எப்படி காசு சேர்க்கலாம் அப்படின்றதான் இவனுங்களோட மோட்டிவ். மேபி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு இல்லை கொஞ்சம் வருஷம் கழிச்சோ மணிமேகலையும் பிரியங்காவும் சண்டை போட்டதே டிஆர்பிக்காக தான் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் மணிமேகலையும் பிரியங்காவும் ஒரே ஷோல திரும்ப வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ மக்களை முட்டாளாக்கி மக்களோட முட்டாள்தனத்தை இவங்க மூலதனமா பயன்படுத்தி தான் பணமே சம்பாதிக்கிறானுங்க. என்னடா சமுதாய விதாயன்னு பேசிட்டு இருக்க? இந்த மக்கள் யார் தெரியும்ல, நாங்க பிளான் பண்ற வாழ்க்கைய வாழ்ற பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ். ஐபிஎல் வேர்ல்டு கப்னு போய்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவுதான்டா அவனுங்க. அவனுங்களுக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க?